வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதையில ஒரு மன்னன் இருந்தாருங்களாம். அவருடைய நாட்டுக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருந்துச்சாம். அது பேரு பூங்குன்றமா. அந்த பூங்குன்றத்துல இருந்து நீதிபதிகள் வழக்கு விசாரணைக்கு இந்த மன்னன் கிட்ட வருவாங்களாம். மன்னனும் அந்த மாதிரி நீதிபதிகளுக்கு தக்க சம்மானம் கொடுப்பாங்களாம். இதுதான் நடைமுறைங்களாம். அப்போ ஒரு நாள் மன்னனுடைய அரசபைக்கு ஒரு வழக்கு வந்துச்சாம். அந்த வழக்கு ஒரு திருட்டு வழக்காம். மன்னன் அந்த திருடனை விசாரிக்க ஆரம்பிச்சாருங்களா. உன் பேர் என்ன? அதுக்கு அவன் சொன்னானா ராஜுன்ட்டு. சரி, உன்னுடைய ஊர் எது? என்னுடைய ஊர் பூங்குன்றம். அப்ப நீ எப்படி எங்க நாட்டுல இருக்கிற? இல்ல, நான் இங்க வந்து 3 வருஷமாச்சு. எத்தனை வருஷமா நீ இந்த திருட்டு தொழில்ல இருக்கிற? நான் 3 வருஷமா இந்த திருட்டு தொழில்ல இருக்கிறேன். கேட்ட மன்னன் சும்மா இல்லைங்களாங்க. நீதிபதியை நோக்கி என்ன சொன்னாருன்னா, ஒரு திருடனை உங்க பூங்குன்றம் என்ற ஊர் உருவாக்கி இருக்கு. எப்படி எல்லா நகையும் கொள்ளடிச்சிருக்கிறான் பாத்தீங்களான்னு நக்கலா கேட்டாருங்களாம். இதை கேட்ட உடனே நீதிபதிக்கு புரிஞ்சிருச்சா மன்னன் வந்து தன்னை அவமானப்படுத்துறாருன்ட்டு. அண்ணா, எங்க ஊர்ல நாங்க நெல்லை பயிரிடுறோம், உங்க ஊர்ல நீங்க என்ன பயிரிடுறீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு மன்னர் சொன்னாராம், எள்ளு கொள்ளு கடலை இதெல்லாம் நாங்க பயிரிடுறோம். நீதி அண்ணா, நம்ம 2 ஊருக்குமே ஒரு பொதுவான அணை பாசனம் தானே, ஏன் உங்க ஊர்ல மட்டும் கொள்ளு விளையுது, எங்க ஊர்ல நெல்லு விளையுதே அப்படின்னு சொன்னாராம். கேட்ட மன்னருக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சான். இது கூட உங்களுக்கு தெரியாதா? எப்படி நீங்களாம் நீதிபதி ஆனீங்க? என்னுடைய மண்ணுல வெறும் கொள்ளு தான் விளையும், ஆனா உங்க மண்ணுல நெல் விளையுது. குழந்தை மாதிரி என்ன கேள்வி கேட்குறீங்களே. நீங்க என்கிட்ட நக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்டீங்களே மன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஏன் உங்க ஊர்ல இருக்கிறவன் வந்து இந்த மாதிரி திருடுறான்ட்டு. அதுக்கு நான் பதில் சொல்றேன். எங்க ஊர்ல இந்த நபர் வாழ்ந்த வரைக்கும் திருட்டு பிரச்சனையே கிடையாது, ஒழுங்காதான் வாழ்ந்தார். எங்க ஊர்ல இருந்து உங்க ஊருக்கு வந்த உடனே 3 வருஷம் இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த 3 வருஷம் தான் அவர் திருடு. அதனால எங்க மண்ணில் இருக்கிற வரைக்கும் இந்த நபர் நல்லவர் தான். ஆனா எங்க மண்ணை விட்டுட்டு உங்க மண்ணுக்கு வந்துட்டார் இல்லைங்களா, அதனால அவருக்கு அந்த திருட்டு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாருங்களாம். இதை கேட்ட மன்னருக்கு சபையில என்ன பேசுறதுன்னே தெரியலையா, வாயை திறக்கவே இல்லையா அவரு. இந்த குட்டி கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒருத்தர் மேல பழிபாவம் நம்ம சொல்லும் போது இந்த ஆள்காட்டி விரலை இப்படி வச்சு காட்டுவோம், ஆனா மீதி 4 விரலும் நம்மளை நோக்கி தான் வருது, நீ ரொம்ப யோகியமான்ட்டு. இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனைகளே இருக்காதுங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.